நடந்தார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். சொல்லுங்க. தண்ணீர் மீது நடந்தார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே எல்லாரும் சொல்லுவோமா கையை உயர்த்தி? அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே. அவ்வளவுதாங்க. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நமக்காக மரித்தார். நமக்காக மரித்தார். அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார். அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே. ஓ மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் ரட்சகர். இயேசுவே. சொல்லுவோமா? இயேசுவே. இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் ரட்சகர். இயேசுவே. இப்ப பாருங்க, மியூசிக் இல்லாம நீங்க பாட போறீங்க. சொல்லுங்க. இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் ரட்சகர். இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க. அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே. பாருங்க, நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அவரே அவரே என்னை என்றும் காண்பவர். அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர். அவரே. கடைசியாக ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. இயேசுவை பார்த்து, இயேசுவே என்னை என்றும் காண்பவர். இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர். இயேசுவே. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மை காக்கிறவர். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நான் சொன்னது போல, ஒருவேளை உன்னை யாரும் காணவில்லை, உன் சூழ்நிலை யாரும் அறியவில்லை என்று சொல்லுவாய் என்றால், ஆண்டவர் உன் சூழ்நிலை அறிந்தவராய் இருக்கிறார். அவையை மாற்றும்படி, உன்னை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கும்படி, ஒரு பரிசுத்த சாதியாக, அவருக்கென்று வேர் பிரிக்கப்பட்ட இயேசுவின் சந்ததியாக ஆண்டவர் உன்னை அழைத்து இருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை உற்சாகமா ஆராதிச்சீங்க? ஆமென்.